வெல்கம் டு ரோஹினிஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஜேர்னல். இன்னைக்கு வீடியோல NLUs அதாவது நேஷனல் லா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நேஷனல் லா யூனிவர்சிட்டியில நீங்க லா கோர்ஸ் படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில லா கோர்ஸ் படிக்கணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்கை நான் ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவோட கண்டென்ட்குள்ள போகலாம். நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ். இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா இதுக்கு சில என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டோட கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் இங்க அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில லா கோர்ஸ் படிக்கணும்னா எந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டும் கிடையாது. அங்க அட்மிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் பியூர்லி மெரிட் பேசிஸ். ஆனா நேஷனல் லா யூனிவர்சிட்டியில அந்த யூனிவர்சிட்டிஸ் நடத்துற என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்க கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணி அதுல அவங்க ஃபிக்ஸ் பண்ற கட் ஆஃப் மார்க்கையும் நீங்க ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ல லா கோர்சஸ் படிக்க முடியும். ஓகே, இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கு என்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, எல்லா யூனிவர்சிட்டிலையும் நேஷனல் லா யூனிவர்சிட்டிலையும் மோஸ்ட்லி கிளாட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை அக்செப்ட் பண்றாங்க. கிளாட் அப்படின்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் நீங்க யார் நடத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, கன்சார்டியம் ஆஃப் NLUs, அதாவது கன்சார்டியம் ஆஃப் நேஷனல் லா யூனிவர்சிட்டி இந்த கிளாட் எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. இவங்க இயர்லி ஒன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நேஷனல் லா யூனிவர்சிட்டியில நீங்க யூஜி கோர்ஸ், அதாவது BA LLB 5 இயர் கோர்ஸோ இல்ல PG LLM நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த கிளாட் எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த கிளாட் எக்ஸாம்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ற கட் ஆஃபையும் வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நடக்கும். ஆல் ஓவர் இந்தியால இந்த கிளாட் எக்ஸாம் வச்சு எடுக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 24 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதுல நம்ம தமிழ்நாடுலயும் ஒரு நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்கு. இது திருச்சியில இருக்கு. தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி. திருச்சியில இருக்கக்கூடிய இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கும் நீங்க கிளாட் எக்ஸாம் மூலமா தான் அட்மிஷன் போட முடியும். இந்த கிளாட் எக்ஸாமோட அப்ளிகேஷன் கன்சார்டியம் ஆஃப் NLU இவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல நீங்க பார்க்க முடியும். www.consortiumnlu.ac.in இந்த அபிஷியல் வெப்சைட்ல நீங்க இந்த NLUஸ்க்கான கிளாட் அட்மிஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை பார்க்க முடியும். அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஆன்லைன்ல தான் நீங்க ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம்ஸ் ஆஃப்லைன்ல தான் நடக்கும். எவ்ரி இயர் மோஸ்ட்லி ஜூலைல இந்த அப்ளிகேஷன்ஸை அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூலைல ஆரம்பிச்சாங்கன்னா நவம்பர் வரைக்குமே அட்மிஷன்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன்ல தான் இருக்கும். ஆஃப்டர் நவம்பர் எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எப்ப இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருக்கும். ஸோ டிசம்பர்ல நீங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ற கட் ஆஃப்க்கும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க NLUல அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்னா இந்த எக்ஸாமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜூலைல அபிஷியல் வெப்சைட்ல கிளாட் 2025 அப்படின்னு தான் அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், எப்படி நீங்க அதை அப்ளை பண்ணணும், இந்த கிளாட்டை எந்தெந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியில அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த அபிஷியல் வெப்சைட்லயே நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அபிஷியல் வெப்சைட்ல போய் ரெகுலரா நீங்க செக் பண்றது மூலமா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். இந்த கிளாட்டை பத்தி இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நிறைய டீடைல்ஸ் நான் ஃபர்தர் வீடியோல போடுறேன். இது போக இந்த கிளாட் இல்லாம சில நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அவங்க யூனிவர்சிட்டிக்குனே தனியா ஸ்பெசிஃபிக்கா சில என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதர் தென் கிளாட் அந்த மாதிரி நேஷனல் யூனிவர்சிட்டியில அவங்க சொல்ற அந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்டையும் நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். நேஷனல் லா யூனிவர்சிட்டியில எப்படி அட்மிஷன்ஸ் போடணும் அப்படிங்கறத பத்தி ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது போக கிளாட்னா என்ன, இன்னும் என்னென்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் எங்க அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். That's all for today. Thank you. If you like this video, please like, share and subscribe.